வாங்க போவோம். இங்க நடக்குது எதுவும் எனக்கு சரியா படலையே. எனக்கும் இங்க வித்தியாசமா தெரியலையே. நீங்க எதை பத்தி பேசுறீங்க? அத கூட நீ அங்க பார்த்து தான் கேட்பாங்க. திரும்பி பார்த்து கேட்டா என்ன நீ குறைஞ்ச போயிருவ. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பார்க்கணும்? சேரீ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். சேரீ எடுக்கணும் தான் வந்தியடா? வந்திருக்க கஸ்டமரை கூட கவனிக்காம இந்த அனுபவமாக்காவும் ஒரே அரட்டை. அவிய 2 பேரும் எங்களை பார்த்து பேசிக்கிட்டு தான் போறாவ. நடந்தது எதுன்னு தெரியாம சும்மா யாரையும் பேசக்கூடாது. நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இதை கூட புரிஞ்சுக்காம என்னைய குறை சொல்லி பேசுறிய. நீ ஒன்றும் எங்களுக்கு சப்போர்ட்டாக எதுவும் பேசண்டா. நாங்கள் இதில் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு அப்புறமா சேரீ எடுக்க போவோம். உனக்கு எதுவும் வேலை இருந்துன்னா போய் பாரு. சும்மா நிற்க அவளை வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பேச வந்தது என் தப்பு தான். எனக்கு என்ன வந்துச்சு, நான் போறேம்மா. அச்சக்குன்னு வாங்காம அந்த பொண்ணையும் பார்த்துட்டு இருக்கியா? அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கோ? ஏன் இப்படி பேசுறிய? அந்த பொண்ணு காதுல விழுந்துடுற போது. நீ மட்டும் பதில் சொல்லிட்டான்னு வச்சுக்க, நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசிடுவேன். ஏன் இப்படி பேசுறிய? நீங்க ஒவ்வொருத்தரையும் காமிச்சு இப்படி பேசதான் எனக்கு உங்க கூட வெளியில வரையே பிடிக்கல. ஏன் அது இப்படி பேசுத? அத்தை உன் மேல உள்ள பாசத்துல தானே இப்படி பேசுதேன். எதுக்கு இப்படி ஆகும்னா போதும் சின்ன பிள்ளை மாதிரி அழுதிய? எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என் அண்ணன் பையனுக்கு காலை நேரத்துக்கு கல்யாணம் கட்டி பார்க்க? என்னத்த நீங்க எப்ப பார்த்தாலும் இதே டைலாக் தான் பேசிட்டே இருப்பீளோ? சரி சரி, நான் அதை பற்றி பேசலை. நான் வர பாதையில் உன்ட்ட ஒரு விஷயம் சொன்னோம்ல, அதை நீ ட்ரை பண்ணி பார்த்தியா? பார்த்தாச்சு. நீ சொன்ன ஒரு பார்த்தாச்சுக்கு அர்த்தம் நான் சொன்னதை நீ ட்ரை பண்ணி பார்த்துருக்க. அப்போ இன்னொரு பார்த்தாச்சுக்கு அர்த்தம் நீ அந்த பொண்ணை நேரில் பார்த்துட்டா தானே? ஆமாத்த பார்த்துட்டேன். அப்போ சொல்லு, அந்த பொண்ணை வர பாதையில் வச்சு பார்த்தியா இல்லை கடைக்குள்ளே வச்சு பார்த்தியா? கடைக்குள்ளே வச்சு தான் பார்த்தேன். அப்போ நான் கேட்க இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பொண்ணு இப்போ கடைக்குள்ளே இருக்கா இல்லை வெளியில் போயிட்டா? நான் கேட்ட கேள்வி தப்பால படுது. அந்த பொண்ணு மட்டும் இப்போ வெளியில் போயிருந்தா நீ மட்டும் இதில் நின்றுட்டா இருப்ப? நீயும் வெளியில் போயிருந்திருக்க மாட்ட. நான் சொல்லுகிறது சரிதானா ஆதி? பெரிய சிஐடி 007 கண்டுபிடிச்சிட்டாவ. அப்போ நான் சொன்னது சரிதான். இந்த மஞ்ச மண்டி வேற இல்லைன்னு சொல்லிட்டேன். அங்கே வேற 2 பேர் நிற்கவ. அவிய நிச்சயம் இருக்க மாட்டாவ. அவிய 2 பேரும் எனக்கே பாட்டி மாதிரி தெரியாவ. அப்புறம் வேற யாரா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு போச்சு, மகா தானே. எதுக்கு இப்படி தப்பா பேசுக? மகா கேட்டா வருத்தப்பட போறா. நானும் மகாவும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம். எனக்கும் தெரியும் ஆதி, உன்ன மாதிரி பசங்களை பற்றி. கஷ்டப்பட்ட பொண்ணை பார்த்தோன்னே தங்கச்சின்னு தானே தோணும். எவருங்கத்த மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த மட்டும் நான் சின்ன பிள்ளையில இருந்தே மகாவை தங்கச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மகாவை வேற தங்கச்சின்னு சொல்லிவிட்டேன். அப்போ வேற யாரா இருக்கும்? அங்கே வேற ஒரு 4-5 பேர் நின்றுட்டு இருக்காவ. ஒருவேளை அவையில் யாரா இருக்குமோ? சும்மா அந்த பொண்ணை இந்த பொண்ணான்னு பேசி யாருக்கிட்டே அடி வாங்கிறதுங்க. ஆதி, எனக்கு ஒன்று சொல்லலாம், நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன். ஐயோ அத்தை, நானே இன்னும் அந்த பொண்ணுகிட்ட பேசலை. வேற எப்படி உங்ககிட்ட சொல்ல? எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு காமிச்சு தரந்தான். ஆனால் அவள் தெரிஞ்ச பிள்ளையா தெரியாத பிள்ளையான்னு மட்டும் சொல்லிடு. எனக்கு பிடிச்ச கலரில் தான் அவள் ட்ரெஸ் போட்டிருக்கா. இது மட்டும் தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே கேட்காதுங்க. பிடிச்ச கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காளா? உனக்கு பிடிச்சது ஊதா கலராச்சே. அப்படி பார்க்க போனால் இந்த கடையில் யாரெல்லாம் ஊதா கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கா? நீ சொல்லுக்கு போன அனுபவா? அத்தை கண்டுபிடிக்க மாட்டவனே நினச்சி கலரை சொன்னது தப்பாக போச்சு. என் அண்ணனும் மைனியும் உனக்கு என்னெல்லாம் பாவம் பண்ணவ? இப்படி அணுகிட்ட போய் அவைய 2 பேர்த்தையும் மாட்டி விட்டுவிட்ட. என்ன அத்தை இப்படி பேசுதிய? நீங்கள் நினைக்கிறது மாதிரி அனு ஒன்றும் மோசம் இல்லை. சொல்லுவப்பா சொல்லுவ. அவகிட்டலாம் வாயை கொடுத்துட்டு தப்பிக்க முடியாது. வாய் அடித்தோடனே கெட்ட பொண்ணுன்னு அர்த்தம் இல்லை. அவள் உண்மையிலே ரொம்ப நல்ல பிள்ளை தான். என்ன லவ்வா கூட சொல்லலை. அதுக்கு முந்தைய நல்ல பிள்ளைங்க சர்டிஃபிகேட்டாக கொடுத்தாச்சு. நீங்கள் 2 பேரும் சேரீ எடுக்க வரணும்னு அனு மேடம் சொன்னாவ.
நீ போமா, நாங்கள் வரோன்னு அனுமதி எடுத்துக்கிட்டே சொல்லிடு. சரி சொல்லுங்க, நேரம் கிடைச்சாருன்னா நீங்கள் சுருக்க போயிருங்க. பாட்டியெல்லாம் வானுவேன், இந்த பிள்ளையை எப்படி மிரட்டி வச்சிருக்கா. இப்படி பேசினாதான் கடையில் உள்ள வீட்டை வேலை வாங்க முடியும். என்ன அவகிட்ட லவ் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள நீ அவளுக்கு ஜால்ரா தட்டுற. உண்மையை சொன்னோடனே ஜால்றான்னு சொல்லிடுவிய. முதல்ல சேரி எடுக்கிறது மாதிரி அங்கே போய் அவகிட்ட பேசி பார்ப்போம். எவருங்கத்த நீங்கள் யாருன்னு கேட்டியே சொன்னேன், அதோடு விட்டுருங்க. அவகிட்ட லப்ப நீங்கள் ஒன்றும் சொல்லண்டாம், நான் சொல்லிக்கிட்டேன். சரியாடி, அதை நீயே சொல்லு. இப்போ சேரி எடுக்க போமா? சரி வாங்க போவோம். அது உங்க அண்ணே அது அத்தை கூட ஒரே கதையா இருக்குதே. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சேரி எடுத்துருவோம்ல. பிடிச்ச சேரி எடுக்கணும்னா நேரம் ஆகாதானே செய்யும். அவைய ரெண்டுத்தையும் பார்த்தா சேரி எடுக்க வந்தவிய மாதிரியே தெரியாத. பக்கத்துல வந்துட்டா வேணும், எதுவும் பேசாத. ஒரு வெளியா பேச முடிச்சு வந்துட்டீங்களா? இப்போ பார்க்கலாமா? ஓ பார்க்கலாமே. நான் என்னை பார்க்க சொல்லலை, சேரியை தான் பார்க்க சொன்னேன். நானும் சரி தான் பார்க்கணுன்னு சொன்னேன். அண்ணன் சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல. எதையும் பற்றி முழுசா தெரியாம தப்பா பேசக்கூடாது. எது நீங்க நினைக்கிறது மாதிரி அந்த சேரியில எந்த குறையும் இல்லை. நான் இப்போ போற சொன்னேன். நீங்க சொன்னியத்த, அதை நான் கேட்டேன். இப்படி தப்பாலாம் பேசாதுங்க. அண்ணே என்னை பற்றி தான் பேசுறான். கற்பூர புத்தி, அதனை போய் தான் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியுது. உண்மையிலத்த நீங்க ரொம்ப புத்திசாலி தான். இதை தான் நான் இத்தனோண்டு இருக்கிறதுல இருந்தே உங்க தாத்தாவும் சொல்லுவாங்க. இப்போ என்ன சரி வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதை கட்டிக்க போறவே தான் முடிவு பண்ணணும். நீங்க பேசுறதுன்னு சரியில்லை. நானும் நீங்க கடைக்குள்ள வந்த நேரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்க பார்வையும் சரியில்லை, உங்க பேச்சும் சரியில்லை. அப்படி அவன் உங்ககிட்ட என்னதான் தப்பா பேசினான்னு நீ அவனை இப்போ திட்டிக்கிட்டு கிடக்க. அவன் இப்போ வித்தியாசமா என்னத்த சொன்னான்? சரியே கட்டிக்க போறவே தான் முடிவு பண்ணணும்னு சொன்னான். அதில் ஒன்றும் தப்பு இருக்குன்னு எனக்கு தோணலை. இப்போ இங்கே சேரி வாங்க வந்தது எனக்கு தான் சேரி பிடிக்கணுங்கிறத தான் அவன் அப்படி சொன்னான். இதை போய் தப்புன்னு சொல்லுங்க. மகா நீயே சொல்லு. அண்ணேன்னு மூச்சுக்கு முன்னிருட்டாரும் அதை பற்றி சொல்லுவியே, உன் அண்ணன் மேலே தான் தப்பு இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணே சாதாவை தான் பேசினாத. அதை என்கிட்ட சொல்லாத, உன் பக்கத்தில் நிற்க உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லு. சொன்ன கேளணும், அண்ணே சாதாவை தான் பேசுறவ, நீ தப்பாக எடுத்துக்கிட்டு பேசாத. சரி நான் அண்ணனை ஒன்றுமே சொல்லலை. எந்த சரி பிடிக்குன்னு சொன்னால் எடுத்து தரோம். என்னத்த அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிய? சரிலாம் அழகா இருக்கு, எதை எடுக்குன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்ச கலரை சொல்லுங்க, எடுத்து தரேன். பிடிச்ச கலரு எதை சொல்ல? ஆரஞ்சு கலர் தானே பிடிக்கும், டகர்னு சொல்லிட வேண்டியது தானே. எனக்கு ஆரஞ்சு கலர் அறவே பிடிக்காது. அண்ணி பேசுனதை இப்போ கேட்டியா? அவன் வந்த நேரத்தில் வந்து என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கான். எனக்கு ஆரஞ்சு கலர் தான் பிடிக்குங்கிறது உனக்கு தெரியும்ல. உங்களுக்கும் ஆரஞ்சு கலர் தானே பிடிக்கும்? ஆமாதி, எனக்கும் ஆரஞ்சு கலர் தான் பிடிக்கும். அதே என்கிட்ட சொல்லுதியே, அங்கே சொல்லுங்க. என்ன பருமானு, எனக்கும் ஆரஞ்சு கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்லுதவளானு, அவளுக்கும் ஆரஞ்சு கலர் தான் பிடிக்கணும், நம்பு. ஏதே நம்ம பேசுகிறத இங்கே யாரும் நம்புற மாதிரி தெரியல, நம்ம வேற கடைக்கு போவோம். சரி நம்புகிறேன். ஆரஞ்சு கலர்ல என்ன சரி வேணும்? பிடிச்சது மாதிரி எடுத்துட வேண்டியது தானே. என்னது, நான் பிடிச்சது மாதிரி எடுக்கணுமா? அவன் உன்ட்ட ஒன்றும் சொல்லலை, என்கிட்ட தான் சொன்னான். சரி நம்பிட்டேன். சரி அப்போ ஆரஞ்சு கலர்ல சரி பார்த்து எடுங்க. நாங்கள் எப்படி எடுக்க முடியும், நீங்கள் தான் தரணும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அவன் இப்போ என்னத்தை தப்பாக சொல்லிட்டான்? நீ தானே கடையில் வேலை பார்த்துட்ருக்க, நீ தானே சரி எடுத்து தரணும், அதை தான் சொல்லுதான். சரி எடுத்து தாரேன். இதில் நின்னா இவ உன்னைய தப்பாக தான் பேசிகிட்டு இருப்பா. நம்ம அங்கே போவோம். அப்போ சரி, அதை அவ எடுத்துகிட்டு வருவா, நம்ம போவோம். ஓ போலாமே, வாங்கத்தான் போவோம். குட் நியூஸ் தான், வந்து மீதியை சொல்லுங்கன்னு சொல்லி ஃபோனை வேற கட் பண்ணிட்டான்.
அங்கே என்ன நடந்துங்கிறத குறையும் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நானும் உங்களை அப்பதை வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னத்துக்கு வாசப்படியும் போனையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கிய? அபி என்ன வரலம்மா, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ அக்கறை உள்ள மனுஷன் அவன் கூட போயிருந்திருக்க வேண்டியதானே? போகலான்னு எனக்கு ஆசைதாம்மா. இங்கேயும் ஒர்க்கு இருக்கிறதுல அதை விட்டு போக முடியுமா? அது இருக்கட்டும், அபி உங்களுக்கு ஃபோன் பண்ணானா? உனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாம்ல? எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நான் ஏன் இப்போ உங்ககிட்ட கேட்க போகிறேன்? போய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்தபடியாக சொல்லு. அது எப்படி அபி உனக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்திருப்பான்? அது ஒரு 5-6 வாட்டி ஃபோன் பண்ணியிருந்திருக்கான். மிஸ்டு காலில் கிடந்துச்சு. நான் வேற ஃபோனை சைலண்டில் போட்டிருந்தேன்னா அதான் எடுத்து பேசலை. சைலண்டில் ஃபோனை போட்டுட்டு டிவியை பார்த்துட்டு இருந்த? நான் ஒன்றும் டிவி பார்க்கல. இப்படி விஷயம் தெரியாமல் பேசாதுங்க. பெரியவையெல்லாம் ஒரு பழமொழி சொல்லவில் நல்ல வெளுக்கு காலமில்லன்னு. அது இப்போ எனக்கு நல்லா பழிச்சுக்கிட்டு. என்ன நீ திடீராப்புல பழமொழியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன பண்ண, என் நிலமை இப்படி பழமொழியெல்லாம் சொல்ல வைக்கிது. வருத்தப்படாம என்ன நடந்துக்கத சொல்லு. ஏங்க, நான் வருத்தப்படுகிறது உங்களுக்கு பிடிக்காதோ? சிரிச்சாலே உன் முகத்தை பார்க்க சகிக்காது. இதில் வேற உம்முன்னு இருந்தா யார் பார்க்க? சொல்லுங்கங்க, உங்களுக்கு நான் சிரிச்சாதான் பிடிக்குமோ? எதுக்குமா இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க? நீ சிரிச்சாதான் ரொம்ப அழகா இருப்ப. இப்படி தான் எங்கள் அம்மாவும் சொல்லுவ. சரி, அந்த பழமொழியை பற்றி சொல்லு. எதிர்த்த வீட்டு பொண்ணு இருக்காளாங்க, போன வாரம் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனேன். ஒத்தையில் போகிறேன்லக்கா, என் கூட துணைக்கு வாங்கன்னு சொன்னேன். நானும் கூட போயிருந்தேன். அங்கே என்னன்னா அந்த பிள்ளைய கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு கூப்பிட்டாவ. அந்த பிள்ளைகிட்ட ஃபோன் நம்பரை கேட்டாவ. அவளுக்கு ஃபோன் நம்பர் மறந்து போச்சுன்னு சொல்லி என் ஃபோன் நம்பரை கொடுக்க சொன்னேன். நானும் காசா பணமா ஃபோன் நம்பர் தானேன்னு கொடுத்துட்டேன். இப்போ என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10-15 தரமாவது அங்கேருந்து ஃபோன் பண்ணுகாவ. எப்போ வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் சேர போகிறேன்னு கேட்காவ. நானும் திரும்ப அந்த பிள்ளை இல்லைன்னு சொன்னால் கேட்க மாட்டேக்காவ. அதான் இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு ஃபோனை சைலண்டில் போட்டுட்டேன். நல்ல காரியம்தான் பண்ணியிருக்க. அது இருக்கட்டுங்க, என் தம்பி ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்? அக்காவங்க பக்கத்தில் இருந்தால் ஃபோனை கொடுங்கன்னு சொன்னான். இதை கேட்கலங்க, ஏதோ ஃப்ரெண்டு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனோம்ல, ஃப்ரெண்டு பார்த்தானா? என்கிட்ட ஃப்ரெண்டு பார்த்ததா தான் சொன்னான். ஃப்ரெண்டுன்னா பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் நினைக்கேன். டிவியாவை பார்க்க போகிறதா சொன்னானா இல்லை சந்தியாவை பார்க்க போகிறதா சொன்னானா? நீ சொல்லுக, 2 பேர்த்தையுமே பார்க்க போல. அப்போ மீன் வெய்ய பார்க்க போகிறான். அவன் மீனையும் பார்க்க போல, கருவடையும் பார்க்க போல. ஓ, அப்படி போதா கதை. மீன் வருவலா? அப்போ நான் உங்களை சொல்லிக் கொடுக்கேன். ஆமா தாயே, நல்லா இருப்பா. மீன் வர மொத்தத்தில் மட்டும் என்னைய மாட்டி விட்டு விடாத. அந்த பயம் இருக்குதுல்ல. இப்போ நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக அபி யாரை பார்க்க போயிருக்காங்கிற விஷயத்த சொல்லிடுங்க. சொல்லாம தப்பிச்சிடலான்னா இவ விட மாட்டுக்கா. என்னது, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்னத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிய? அவன் ஃபோனில் நான் வந்து அக்கா கிட்ட சொல்லுகன்னு சொன்னான். அவனே வந்துச்சா? நான் அவன்கிட்டே கேட்டுக்கிட்டேன். நீ வந்தா நல்ல வேளை நான் தப்பிச்சேன். என்ன பி, இன்னைக்காவது ஃப்ரெண்டை பார்த்தியா? பார்த்து பேசிட்டேங்க்கா. நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டாச்சா? நீ வந்த பிறகு சாப்பிடலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கும் வயிறு ரொம்ப பசிக்குதுக்கா. சாப்பிட்ட பிறகு அங்கே என்ன நடந்துக்க விஷயத்த உங்ககிட்ட சொல்லுங்க. ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. நாங்கள் 2 பேரும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறோம். ஆ சரிக்கா. என்ன மட்டும் எப்பவுமே வேலையை வீட்டே இரு. உன் தம்பி மட்டும் எதுவும் செய்ய சொல்லிடுறாத. சும்மா புலம்பாம ஏந்திங்க, எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். வேற வழி, எல்லாத்தையும் செஞ்சு தானே ஆகணும். நீயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்க அபி. கல்யாணத்துக்கு பிறகு உனக்கு உதவியாக இருக்கும். என்ன நீங்கள் என் தம்பியை போய் வேலை செய்ய சொல்லுறிய? அவன் வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டான். கல்யாணத்துக்கு பிறகு அவன் ஒய்ஃபு தான் எல்லா வேலையும் செய்யணும். எல்லா குடும்பத்துக்கும் ஒரு நியாயம், உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இன்னொரு நியாயமா?
நீங்கள் 2 பேரும் மட்டும் வீட்டில் வேலை செய்யக்கூடாது. ஆனால் நானும் என் தங்கச்சி மட்டும் செய்யணுமாங்கோ. என்னது தங்கச்சியா? அதாம்மா, அபியோட ஒய்ஃபு எனக்கு தங்கச்சி முறை தானே வரும், அதை தான் சொன்னேன். வீட்டுக்கு வர்றதுக்கு முந்தையே குறிப்பா சேர்க்கிட்டே குறிப்பு. என்னதான் நீங்கள் திட்டம் போட்டாலும் நாங்கள் 2 பேரும் தான் ஜெயிப்போம். அதையும் நான் பார்க்கேன், யார் ஜெயிக்கான்னு. அத்தானோ, இந்த போட்டிக்கு என்னெல்லாம் கூப்பிடக்கூடாது. இந்த போட்டிக்கும் எனக்கும் அறவே சம்மந்தம் இல்லை. நீங்களாச்சு அக்காளாச்சு, இதில் என் தலையை உருட்டக்கூடாது. உன் தம்பி பேசுறதை கேட்டியா? ஒய்ஃபுன்னு ஒன்று வரல, அதுக்கு முந்தையே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுக்கான். ஆனால் நீயும் இருக்கிய, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகுது, எனக்கு ஒருக்காவது சப்போர்ட் பண்ணுதியா? குழம்பாம இருந்தீங்க, வயிறு பசிக்கு சாப்பிடுவோம். உடனே பேச்ச மாத்திருவா. சரி சரி எடுமுங்க.